யூடியூப்ல இருந்து வாங்கணும் ஒரு யூடியூபர் அப்படின்னா நான் ஒரு நேரமா வாங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஒரு இடைவெளி விடலான்னு பாக்குறேன். வாய்ப்பே வரமாட்டேங்குது. யூடியூப் சம்பளம் ஒரு தடவையாவது வாங்கிட்டீங்களா? இல்லையா? ஒரு வாட்டியும் வாங்கல விஜி. ஒரு வாட்டியுமே வாங்கல. எப்ப வாங்குவேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. $52 வந்திருக்கு. அதுக்கு மேல வரவே இல்ல. என்னன்னு இந்த $52 வந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அது சேனல் மானிட்டேஷன் ஆன உடனே 2, 3 பேர் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அந்த ரூபா தான் ஆட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மெம்பர்ஷிப்புமே கிடையாது. நம்ம ஒழுங்கா லைவும் போட மாட்டோம். அப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் நம்ம போட மாட்டோம்ல விஜி. அப்புறம் எப்படி அவங்க கிட்ட நீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும்? யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அவங்களா ஒரு நன்கொடை மாதிரி சரி ஒரு $52 கட்டி உள்ள வந்து சேர்ந்தா உண்டு. அது நம்ம யாருகிட்டையும் இது நாள் வரையும் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் பேரையும் பச்சை கலர்ல பார்த்தா ஒரு கெத்து, ஒரு பெருமையா இருக்கும். ஆனா யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. முருகா, 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 வாங்க முருகா, வாங்க. வணக்கம் முருகா, எப்படி இருக்கீங்க? ஐயோ! ஆமாம்மா. எல்லாரும் மனசு வச்சா நம்ம சீக்கிரமா யூடியூப்ல வாங்கிரலாம். ஆனா நம்ம தன்மானம் தடுக்குதே. நீங்கலாம் வந்து சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க. நானும் சம்பளம் வாங்குறேன் யூடியூப்ல. அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தன்மானம் தடுக்குது. இது இவ்வளவு நாளுமே கேட்கல. இது புறமும் கேட்கண்டா அப்படி. இன்னைக்கு என்ன சமையல் விஜி? ஆனா என் கூடால உள்ளவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க. அத நினைச்சு சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் ஏஐ வீடியோ போட்டு வாங்கியிருக்கிறாங்க பாவம். என்ன அம்மோ சொல்றீங்க? இன்னும் ஒரு தடவை கூட வாங்கலையா? சத்தியமா வாங்கல. நான் உண்மை அப்படின்னு சொல்லுவேனே, அதுலயே எனக்கு வந்து 100 சத்தியத்துக்கு சமம். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் விஜி. சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். நான் வந்து அடுத்தவங்களை காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைப்பேன். அமைதியா இருந்துப்பேன். சரி என்னத்துக்கு அத சொல்லி அவங்கள பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு நான் அமைதியா இருந்துப்பேன். ஆனா எனக்காக இவ்வளோண்டு கூட போய் சொல்லவே மாட்டேன். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதனால என்ன ஆனாலும் சரிதான், நான் போய் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு இதா சொல்லு. நான் சத்தியமா வாங்கவே இல்லை. அதுதான் உண்மை.